ஹாய் கைஸ். இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இன்ட்ரோவே தேவைப்படாது. பட் இந்த வீடியோ பார்க்குற பாதி பேருக்கு இன்ட்ரோவர்ட்னா என்ன அப்படின்ற சந்தேகம் வரும். ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த இன்ட்ரோ. என்ன இன்ட்ரோவர்ட்டுக்கு இன்ட்ரோ எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த மொத்த வீடியோவுமே அதை பற்றி தான் போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்ட்ரோவர்ட்டை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஆக்சுவலாக இன்ட்ரோவர்ட் இட்ஸ் ஏ பர்சன். அப்படி ஒருத்தன் தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க. அது நான் தான். பார்த்தீங்களே, பாட்டு பாடுறது கூட கூச்சப்பட்டு கிளிப்பு போட்டுட்ருக்கேன். ஓப்பன் பண்ணால் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. நீங்களாம் அவங்களுக்கு காரமாகவோ ஸ்வீட்டாகவோ ஏதாவது வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு கார்னரில் ஓரமாக அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு உட்காந்து திணறிக்கிட்டு இருப்போம். பார்த்தீங்களா, திணறிட்டு இருப்போன்றத கூட கொஞ்சம் நேரம் கழித்து யோசிச்சு தான் சொல்கிறேன். அதுதான் உள்ளே தோணும் கைஸ். எதுக்குடா சோகமாக உட்காந்துருங்க, போய் அவங்க கூட பேசு, ஜாலியாக இரு. அவங்க சொந்தக்காரங்கன்றதை தாண்டி அவங்க மனுஷங்க தானே, அவங்க ஏலியன்ஸ் இல்லைல்ல. அப்படிலாம் மனசு எவ்வளவோ சொல்லும். ஆனால் மூளை நீ போனினா உங்ககிட்ட அவங்க ஏதாவது கேட்பாங்க. உன்னால் அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ மூடிட்டு இங்கே உட்கார்றது தான் உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லும். ஆப்வியஸாக மூளை சொல்கிறது தானே கேட்டாகணும். நாங்களும் அது கேட்டு கம்முன்னு உட்காந்துருவோம். ஏன்னா இங்கே மனசுக்கு தோன்றதை யார் பண்ணுறா, இல்லை பண்ணதான் விடுறாங்களா? பொதுவாகவே இந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் என்ன தெரியுமா யோசிப்போம், அப்படின்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, மூடிட்டு தூங்கிடுவோம். சிரிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் தான் எப்படின்னு பார்த்தா ஸ்கூலுக்கு கிளம்பி போவோம். அங்கே போனால் பாத்ரூம் வருது பெர்மிஷன் கேட்கல ஆரம்பித்து மிஸ்ஸுக்கிட்ட டவுட்டு கேட்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே கூச்சப்படுவோம். ஈவன் பர்த்டேக்கு சாக்லேட் தரக்கூட. டே பையா, வாழ்க்கையில் பயப்படலாம், ஆனால் கூச்சப்படக்கூடாது, புரியுதா? வீட்லேயே சொல்லிடுவோம், எதுக்குமா சாக்லேட்லாம், செலவு தானே, வேணாம் ப்ளீஸ். இவ்வளோ இருந்துமே ஸ்கூலில் நமக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அவனுங்களும் மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்ஸாக தான் இருப்பானுங்க. அதுலேயும் ஒரு சில பேர் ரொம்ப மோசமான இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பானுங்க. அவனுங்களை பார்க்கும்போது அப்பா பரவாயில்லடா, நம்ம எவ்வளோ மேலு அப்படின்னு தோணும். என்ன தான் இவங்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிளாஸ் லீடரு இல்லை மிஸ்ஸுங்களுக்கு பெட்டாக இருக்க சில பேர், இல்லைனா அரட்டடிக்கிற பசங்க, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தோணும், ச்சே நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், அவங்கள மாதிரி ஜாலியாக இருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, கூச்சம் எங்களுக்குள்ளே இருக்க தைரியத்தை உடைச்சிடும். அப்படி இப்படின்னு இது எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் அந்த ஒரு விஷயம், எஸ், த கேங் ஆஃப் கேர்ள்ஸ். ஆமாம் கைஸ், கேர்ள்ஸை பார்க்கும்போது பயம் கூச்சம் எல்லாம் வந்துடும். அது எப்படி தான் வரும்னு எங்களுக்கே தெரியாது. சின்ன வயசில் நல்லா பேசின பொண்ணுக்கிட்ட கூட ஒரு ஏஜுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஏதோ ஒன்று தடுக்கும். இவ்வளோ ஏன் கைஸ், நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், சரி போய் பேசலான்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் பயமா கூச்சமா என்னன்னே சொல்ல முடியாது. ஓகே, பயனே கூட வச்சுப்போமே, ஏன்னா வேதநாயகன்னா பயம். இப்படியே போனால் ஆனுவல் டேன்னு ஒன்று வரும். அதுக்கு கூட நம்ம பேர் கொடுக்க மாட்டோம், எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். எல்லாரும் பேர் கொடுப்பாங்க, ட்ராமா, சிங்கிங், டான்ஸிங். ஆனால் நம்ம கேங்கும் எதுக்குமே பேர் கொடுக்க மாட்டோம். ஆனுவல் டேக்கு போமான்றதே டவுட்டு தான். ஏன்னா கூட்டத்தை பார்த்தா பயம். இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் காலேஜுன்னு ஒரு இடத்துக்கு போகும். எஸ், அங்கேருந்து தான் பசங்க எல்லோரும் மோஸ்ட்லியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அப்போ கூட ட்ராவல் பண்ணோன்னா பயம், அதுவும் தனியாக ட்ராவல் பண்ணோன்னா பயம். இதுக்காகவே நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணோம். உங்களுக்கெல்லாம் ஹெட்ஃபோன்ஸ் அனாவசியமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு அது ரொம்பவே அத்தியாவசியம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கண்டக்டர் சில்லறை கேட்கும் போதும் சரி, நமக்கு அவர் மீதி சில்லறை தரும்போதும் சரி, அதை கேட்கும் போதோ இல்லை அவர் கேட்கும் போதோ பயம். அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பேக்கில் சில்லறையை போட்டு கொண்டு போயிடுவோம். அப்படியே கடைக்கு போய் வேணுன்ற பொருளை கேட்டு வாங்கிறதுக்கும் பயம். எவ்வளோ? 150 ரூபா கொடு. அதே கடையில் தெரியாமல் பொருள் மாற்றி வாங்கிட்டாலோ இல்லை டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டாலும் அதை திரும்பி கொடுக்கறதுக்கும் பயம். இல்லை மற்ற 2 போட வேண்டாம். ஏன்னா நாங்கள் பண்ணுற வேலையில் ஏதாவது டிஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா யார் பதறாங்களோ இல்லையோ,
நாங்கள் பயங்கரமாக பதறுவோம். ஐயோ, இதுக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்களே, நம்ம ஆன்சர் பண்ணணுமே, நம்மளால் முடியுமா? ஐயோ போச்சுடா, எல்லாம் போச்சு. தேங்க்ஸ்க்கா. அக்கான்னு சொன்ன தோலை உரிச்சிருவா ராஸ்கல். காலேஜில் கட்டடிக்கிறதுக்கும் பயம், அதே நேரத்தில் தப்பி தவறி கட்டடிச்சா கூட எல்லாரும் பார்க்கு தியேட்டருன்னு பொறுக்க போவாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. வீட்டுக்கு போனால் சொந்தக்காரங்க பத்திரிக்கை வச்சுருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் பயம், எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்குறதுக்கும் பயம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் ஒன்று வைப்பாங்க. அது முடிஞ்ச உடனே எல்லாரும் நைட்டு பார்ட்டி பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் நாங்கள் இந்நேரத்துலேயே தான் டான்ஸ் ஆடுவோம். ஏன்னா எங்களுக்கு பப்ளிக்கில் டான்ஸ் ஆடுறதுக்கு பயம். சரி, டான்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா பாட்டு கூட எங்களால் சத்தமாக பாட முடியாது, யாருனாவது பார்த்து ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்ட்டு. வேணா என்னடா பண்ணிட்டு இருக்க? மௌன ராகம் சித்தப்பா. எங்களுக்குள்ளேயே ஏதாவது முடங்கிட்டு கம்முன்னு கடந்து போயிடுவோம். இதெல்லாம் மீறி செகண்ட் இயர்லேருந்து திருந்தி காலேஜே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு நினச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, நாங்களாம் கொரோனா கண்ட்ரோலுக்கு போயிட்டோம். இதெல்லாம் யோசிக்கும் போது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்னதான் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி பயம் கூச்சோனே இருந்தாலும் எங்களுக்குன்னு இருக்க அந்த 4 பேரோட எங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஜாலியாக இருக்கும். ஆனால் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் யாருமே நம்ம கூட பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு டாக்கிங் டாம் கூடலாம் பேசிக்கிட்டு இருப்போம். இவ்வளோ ஏன் கைஸ், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீடியோ கேம்ஸும் டிவியில் போடுற கார்ட்டூன்ஸும் தான் எங்கள் உலகமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேமராவை பார்த்து பேசும்போது கூட எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கி வேர்த்து ஊற்றி கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? இன்ட்ரோவர்ட்டாக நான் ஒன்றும் பிடிச்சி வாழலை. எங்களுக்குமே ஆசை இருக்கும் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு. உங்கள் பக்கத்தில் இல்லை நீங்கள் பார்க்குற மாதிரி யாராவது சோகமாக உட்காந்துருந்தா அவன் அப்படி தான் சிடுமூஞ்சி திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லாமல் ப்ளீஸ் போய் அவங்ககிட்ட பேசுங்க. அட்லீஸ்ட் அவனை புள்ளி பண்ணாமனாவது இருங்க. முடிஞ்சால் புள்ளி கேம் விளையாடுங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் எனக்கு புள்ளி கேம் தான் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இந்த மாதிரிலாம் பட்டப்பேர் வச்சு டோன்ட் மேக் அஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் இன் தி சொசைட்டி அன்டு அவங்களுக்கு பட்டப்பேர்லாம் வைக்கிறத நிறுத்திட்டு அவங்கள உங்கள் அட்டியில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் லாயல். அவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளோட சப்போர்ட் தேவைப்படுது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. போன வருஷம் என் வாழ்க்கையில் ஒரு சில பேர் வந்தாங்க. வந்ததோடு நிற்காம என்னை இன்ட்ரோவர்ட்லேருந்து கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற்றினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இது? அவங்க எனக்கு புரிய வச்சாங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது லைஃப் ஃபுல்லாக செட் ஆகாது அப்படின்ட்டு. எனக்குமே அது பிடிச்சிருந்தது. நானுமே ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்குள்ளே இருக்க இன்ட்ரோவர்ட் எப்போனாச்சு வெளியே வருவான். அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் நியூ பிளேசஸ், நியூ பீப்புள்ஸை பார்க்கும்போது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆன உடனே எனக்குள்ளே இருந்த அந்த இன்ட்ரோவர்ட்டை நானே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் இந்த கேமரா ஆன் பண்ணி நான் பேசி இந்த சேனலில் வீடியோஸ் போடும்போது கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஊறப்பட்டது வரும்னு நினச்சேன். பட் இப்போ வரைக்கும் ஒரு கமெண்ட்டும் வரல. அதுக்குன்னு போயிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அப்புறம் கமெண்ட்ஸ் இல்லாத டைமில் நீங்கள் போடுறது தான் கண்டென்ட்டே. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்ப கதை, வீட்டு கதை, எல்லா கதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் பண்ண மாட்டீங்க? Only when it relates. கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ, கண்ணாக்குறீங்களா? அதுக்குன்னு கீழே வந்து கமெண்ட்டுன்னு டைப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பண்ணக்கூடிய ஆளுன்னு எனக்கு தெரியும். என்ன கேட்டால் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸுனுமே சொல்லுவேன். சின்சான் மாதிரி வளர்க்க சொன்னால் நம்மளை போ மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், வெளியே போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத. ஒரு ஏஜ்க்கு அப்புறமும் இதே ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கே வீட்டில் இருக்கிறதே பிடிச்சி போயிடுது. இதுவே நல்லா தானே இருக்குது, ஜாலியாக தானே இருக்குது, நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டு வீட்லேயே கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இங்கேயே இருந்துடுறோம், யார் கூடயோ பழகாமல் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம்.
இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமும் சூழ்நிலை தான். நான் சொன்ன மாதிரி போன வருஷம் என் வாழ்க்கையில் அந்த சில பேர் வந்ததுனால நான் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறியிருக்கேன். அதுக்கு காரணமும் சூழ்நிலை தான். ஸோ சிச்சுவேஷன் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங், எனிதிங், எனி டைம், எனிவேர். இப்போது இந்த கேமரா முன்னாடி ஓரளவுக்கு நான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமும் சிச்சுவேஷன் தான். எஸ், நீங்கள் தான் சப்ஸ்கிரைபர்ஸ். புரியல என்ன கேட்குறீங்க? சாரி கட்டி வாங்க, இதில் என்ன இருக்கும், கட்டி பிடிச்சிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் செல்ல லாயலான இன்ட்ரோவர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டிங்கு தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ பரம், ஏ இன்ட்ரோவர்ட்.